ஃப்ரெண்ட்ஸ், நேயர்களுக்கு வணக்கம். நாம ஒரு ராசியின் குலாதிசயத்தை பத்தி பேசிட்டு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி. இந்த கடக ராசி அதோட சின்னமே என்னது? நண்டு இல்லையா? ஏன்னா நண்டு எப்படி சொல்லுவாங்க, நண்டு புடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நண்டு புடி இருக்கு, யாரோ கிரிப்பா பிடிச்சா நண்டு புடின்னு சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு நண்பரையோ இல்லை ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாலோ அவங்கள கெட்டிமாக கப்புன்னு டைட்டாக நண்டுபிடி பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்கள். மனம் எப்பவுமே ஒரு சலசலப்புடன் ஒரு சஞ்சலத்துடனே இருக்கும். இவர்களுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பார், யோசிச்சுக்கிட்டே இருப்பார், செயல் பண்ணிக்கிட்டே இருப்பார், தோய்வே அடைய மாட்டார். உடலால் ரொம்ப பலசாலியான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உடல் வலிமை கம்மி, மன வலிமை மனோதிடம் ரொம்ப ஜாஸ்தி. செய்யணும் அப்படின்னா எப்பாடுபட்டாது செய்வார்கள். அன்புக்காகவும் உண்மையான பாசத்துக்காகவும் இயங்கக்கூடியவர்கள். அன்பும் உண்மையான பாசமும் யாராவது கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மேல இவர் அப்படியே அளவு கடந்த அன்பு வைப்பார். ஆனால் பொசசிவா இருப்பாங்க. வேற யாராவது அவங்க கிட்ட அவங்கள பறிச்சுட்டு போயிடுவாங்களோ, அவங்க நம்ம கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, அந்த பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. இவர்களுக்கு மெமரி பவர், படித்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை டக்குன்னு அனலைஸ் பண்ணுறது, அந்த ஆற்றலாம் நிறைய இருக்கும். ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னா மறக்கவே மாட்டார். சின்ன சின்ன இன்சிடென்ட் மனசில் வச்சுருப்பார், மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பழிவாங்கலாம் மாட்டார். தான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போயிட்டு போட்டோம், மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள். அதே மாதிரி இவர் எல்லாருக்கும் வழியே போய் ஹெல்ப் பண்ணுவார். குடும்பத்திற்காக உழவுடன் உழைப்பார். தன் குடும்பத்தில் இப்படின்வார் அப்படின்வார். குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவருக்கு எதிரியே இருக்க மாட்டேன்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் இவருக்கு மறைமுக எதிரிகள் நிறைய வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நல்ல உழைப்பு, நேர்மை, அதே மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் கூட நம்புற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள், இப்படி நம்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர். நல்ல பாசக்கார பிள்ளைங்க, தாய்மை உள்ளம் கொண்டவர்கள், எல்லாரையும் மன்னிச்சிடுவாங்க. மனசுக்குள்ள எந்த வஞ்சகமோ அதெல்லாம் எதுவும் இருக்காது. பொய்னா ஒரு ஒயிட் லைன் சொல்கிறாங்கல்ல, யாருக்கும் பாதகம் வராத படிக்கு அப்படி சொல்லுவாங்க. மறைமுக எதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது.